ஹாய், ஹலோ, வணக்கம் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு உங்களோட குட்டி ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ண போகிறேன். என்ன ஸ்டோரின்னு சொன்னாது என் லைஃப்பில் நடந்தது. நான் என் அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்றுக்கு போயிருந்தேன். போயிருக்க நேரம் க்யூவில் இருந்து எல்லோரும் க்யூவில் வெயிட் பண்ணி போகிறதுக்கான பெரிய க்யூ ஒன்று இருந்தது. பேஷண்ட்ஸ் எல்லாம் க்யூவில் போய்கிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு லேடி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தனக்கு முன்னால் போக வேண்டிய அது இப்படி யூ டர்ன் மாதிரி போகணும். அப்போ அவரை ஸ்டாப் பண்ணிவிட்டு தான் முன்னால் போகணும்னு சொல்லி அவங்க போனாங்க. போன நேரம் முதல்ல க்யூவில் இருக்க வேண்டியவர் க்யூவில் பின்னாடி வந்துட்டார். தனக்கு முன்னுக்கு 4-5 பேர் வந்துட்டாங்க. அவருக்கு பின்னால் இருந்தவங்கலாம் முன்னால் வந்துட்டாங்க. அவருக்கு கோபம், அங்கே உள்ள எல்லாரும் மேலேயும் கோபம். முக்கியமாக அந்த லேடி, கொலை பண்ண லேடி மேலே ஒரு பெரிய கோபம். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் தூர இருந்து தான் வந்திருக்கேன், மருந்து எடுக்கிறதுக்கு, மெடிசின் எடுக்கணும், நான் என்ன பிடிக்கும் டிலே ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு சரியான கோபம், ஆக்ரோஷம், கிட்டத்தட்ட சாபம் விட்டுற அளவுக்கு அவருக்கு கோபம். அப்போ என்னன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், தனக்கு முன்னால் இருந்த ஜென்ஸ் ஒரு ஆளுக்கிட்ட கேளுங்க, அவருக்கு பின்னுக்கு நான் தான் இருந்தேன்னு சொல்லி. அப்போ அவர் முன் சீட்டில் உட்காந்துருக்கார். அப்போ அவரை தட்டி எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, கூப்பிட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக முன்னால் பார்த்துட்டு இருக்காரு. நானும் கூப்பிட்டேன், அவரும் அந்த பர்சன் கூப்பிட்டாரு. இல்லை, எங்களுக்கும் தெரியாது யார் முன்னால் வந்தது பின்னால் வந்ததுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் அந்த தட்டின பர்சன் அவருக்கு விருப்பம் இல்லை போல், இவருக்காக பேசுகிறதுல அவருக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவர் பாட்டுக்கு இருந்தார். அப்போ நம்மளும் நினச்சோம், ஓகே, அவருக்கு இவருக்காக சப்போர்ட் பண்ணுறதுலையோ இவருக்காக கதைக்கிறதுலையோ இல்லை போல். அது ஒரு நம்ம பர்சனலாக ஒரு எமோஷனல் எடுத்துக்கிட்டு அவருக்கு சொல்லி சரின்னு சொல்லி அது திருப்பி அவர் நின்ற இடத்துலேருந்தே அவர் மூவாய்க்கு போனார். நாங்களும் மூவாய்க்கு போய்கிட்டு இருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு அந்த பர்சன் மிஸ் ஆகின பர்சன் ஒருக்கா தட்டினார். அவருக்கு விலங்கல், எந்த ரியாக்ஷனும் இல்லை. நீங்களா இருந்தால் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன செய்வீங்க? மிஸ் ஆகின பர்சனாக நீங்கள் இருக்கலாம், இல்லாட்டி அவருக்காக பேசுகிற இடத்துல உள்ள ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு சாதாரண ஹியூமனாக நானாக இருந்தால் எனக்கு பின்னுக்கு இருக்காருன்னு சொல்லி நான் அப்படியா இருந்தால் நான் சொல்லுவேன், சொல்லக்கூடிய ஒரு ஆள். ஓகே, அப்போ நம்ம என்ன நினைப்போம்? இவர் எதுக்குமே தொடர்பு இல்லாமல் இவர் அமைதியாக இருக்காருன்னு சொல்லி நம்ம நினைப்போம். எல்லாரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. ஒவ்வொரு கிளினிக், ஒவ்வொரு செக்கப்ஸ்க்கும் அப்போ இன்னொரு அதே சேமானவரை முதல்ல சீட்டில் உட்காந்துருந்தவரை மறுபடியும் பார்க்குற ஒரு சுச்சுவேஷன், டிரெக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அந்த நேரம் தான் விளங்குனுச்சு, இது உங்களுக்கும் ஷாக்கான விஷயமா இருக்கலாம். அவருக்கு பின்னால் இருக்க கழுத்து முள்ளந்தண்டுன்னு கூட அசைவு இல்லை, அந்த பர்சனுக்கு இல்லை. அவருக்கு கழுத்தை திருப்பி பார்க்க இயலாது, பின்னால் இருந்து கூப்பிடுறதோ இது விளங்காது. இது ஸ்டோரிமா இருந்ததுக்கு இது நிஜம். அவருக்கு விளங்காமல் இருந்ததுக்கு அவருக்கு பர்சனலான எந்த ரீசன்ஸுமே இல்லை. அவருக்கு கழுத்து முள்ளந்தண்டு என்பது திருப்ப இயலாது, யாரும் டச் பண்ணுறதை உணர இயல. அவர் ஸ்டிஃபாக கழுத்தை அப்படியே ஸ்டிஃப்னஸோடு அப்படியே வச்சுருந்தார். அப்போ தான் நானும் ரியலைஸ் பண்ணேன், இதை ஷேர் பண்ணணும்னு சொல்லி. யாராவது ஒரு பர்சன் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது பர்சனலான ரீசனாகவும் இருக்கலாம், அதே டைமில் அது அவங்களுக்கு ரீச் ஆகாமலும் இருக்கலாம்.
லைஃப்பில் முக்கியமான விஷயம், நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். அவங்க பக்கமான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ இது எனக்கு மாதிரியே என் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் முக்கியம். லைஃப்பில் யாரை நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது முக்கியம். அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. அவங்களுக்குன்னு அவங்களோட லைஃப்பில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது கட்டாயமாக. நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் மைனஸாக நடந்துருச்சுன்னு சொல்லி, நெகட்டிவாக நடந்துருச்சுன்னு சொல்லி யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், இந்த மாதிரி நிறைய தகவல் நீங்கள் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We'll meet in another video.